இந்த வீடியோவில் பிஇ ரேஷியோனா என்ன, இந்த பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, இந்த பிஇ ரேஷியோ ஒரு ஸ்டாக்குக்கு அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா அப்படின்றத பார்ப்போம். இந்த சாப்டரில் டிவிடெண்ட்னா என்ன, டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்ற அந்த ஒரு பேராமீட்டரை எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு கம்பெனி அவங்களோட பிஸ்னஸை 1 இயர் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து தர்றது தான் டிவிடெண்ட். அந்த பிரித்து தரது அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் இருக்கலாம். உதாரணத்துக்கு டிசிஎஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஷேர் ஹோல்டருக்கு 10% தரலாம், 20% தரலாம், இல்லை 50% தரலாம், ஏன் 100% வந்து கம்ப்ளீட்டாக டிவிடெண்டாக கூட தரலாம். ஒரு கம்பெனி 100% டிவிடெண்ட் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். டிசிஎஸ் அப்படின்ற அந்த ஒரு கம்பெனி மார்ச் 2023 அப்போ 100% டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துருக்காங்க. 100% ஒரு கம்பெனி டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறாங்கன்னா அப்போனா அந்த கம்பெனிக்கு லாஸ் தானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ், எஃப்ஐஐஸ், டிஏஐஸ் அண்ட் பப்ளிக், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். டிசிஎஸ் அப்படின்ற ஷேரில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72% ஆஸ் ஆன் மார்ச் 2023. ஸோ 100% டிசிஎஸ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா 72% அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ரிமைனிங் 28% மட்டும்தான் எஃப்ஐஎஸ், டிஏஎஸ், பப்ளிக்கு போய் சேரும். ஸோ இனி ஏதாச்சும் ஒரு கம்பெனி 100% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை போய் உடனே வாங்கக்கூடாது. அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, பப்ளிக் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு டிவிடெண்ட்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை சர்டன் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். அப்போனா டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். டிவிடெண்ட் ஈல்டோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து எவ்வளோ தூரம் நமக்கு டிவிடெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் டிவிடெண்ட் ஈல்டு. இந்த டிவிடெண்ட் ஈல்டோட ஃபார்முலா ஆனுவல் டிவிடெண்ட் டிவைடட் பை ஸ்டாக் ப்ரைஸ் இன்டூ 100. இந்த டிவிடெண்ட் ஈல்டை லைவாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட்டில் மெடி அசிஸ்டன்ஸ் ஹெல்த் கேர் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமில் டிவிடெண்ட் ஈல்டாக 0.65% கொடுத்துருக்காங்க. அதாவது 6th செப்டம்பர் 2024 அப்போ 4 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 80% டிவிடெண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 80% அப்படின்ன உடனே எல்லாருமே இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து, அதாவது நான் இன்றைக்கி பேசக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 610 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த மெடி அசிஸ்டன்ஸ். ஸோ 610 ரூபாயில் 80% அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து ஒரு பெரிய டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கால்குலேட் பண்ண மாட்டாங்க. டிவிடெண்ட் நமக்கு எதை பொறுத்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். மெடி அசிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. இந்த 5ல் 80% வேல்யூ தான் 4. ஸோ இந்த கம்பெனி ஒரு ஷேர் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ 4 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 80% ஆஃப் டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஃபேஸ் வேல்யூலேருந்து 80%. ஸோ இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 5, இதுலேருந்து 80% நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 4 ரூபாய். ஸோ இப்படி தான் வந்து டிவிடெண்ட் ஈல்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணுறது இந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணிட்டு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து வந்து கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிவிடெண்ட் ஈல்டு கால்குலேட் பண்ணணும்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆனுவல் டிவிடெண்ட், அதாவது 4 ரூபாய் டிவைடட் பை இந்த ஷேரோட கரண்ட் ப்ரைஸ், அதாவது மெடி அசிஸ்டோட கரண்ட் ப்ரைஸ். நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமில் 610.75. ஸோ 4 டிவைடட் பை 610.75 இன்டூ 100 அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.65% இருக்கும். கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு 2 இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. ஒன்று, டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் கரண்ட் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணல, ஃபேஸ் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி நாங்கள் 80% 100% டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதிலிருந்து இந்த 80% 100% கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஷேருக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தெரிய வரும். ரெண்டாவது, ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து ஒரு கம்பெனி எவ்வளோ தூரம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத டிவிடெண்ட் ஈல்டு மூலிமா கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா ப்ளஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஐடிசியோட டிவிடெண்ட் ஈல்டு என்ன, அதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் புக் வேல்யூனா என்ன, புக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்குக்கு புக் வேல்யூ அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமான்றதை பார்க்கணும். பொதுவாக ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா இதுதான் ஃபார்முலா. புக் வேல்யூ ஈக்குவல் டு டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டி. அதாவது ஒரு கம்பெனின்னு இருக்குதுன்னா அந்த கம்பெனியில் ஏகப்பட்ட அசெட்ஸ் இருக்கும் இல்லையா,
உதாரணத்துக்கு அந்த கம்பெனி இருக்கக்கூடிய லேண்டு, பில்டிங்கு, மிஷினரிஸு அண்ட் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட், கேஷு, இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து அந்த கம்பெனியோட அசெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதே இன்னொரு பக்கம் லயபிலிட்டிஸ், அதாவது அந்த கம்பெனி வாங்கியிருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் பாரோயிங்ஸு, அந்த கம்பெனியோட வெண்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸு இது எல்லாமே வந்து லயபிலிட்டிஸில் வரும். இந்த ரெண்டு விஷயத்தையும் மைனஸ் பண்ணி இருக்கிற ஒரு தொகை தான் புக் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னன்றதை பார்ப்போம். ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் ஈக்குவல் டு புக் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு கம்பெனியில் டோட்டல் அசெட்டாக 1000 கோடி இருக்குது. அதே கம்பெனியில் டோட்டல் லயபிலிட்டிஸாக 400 கோடி இருக்குது. அதாவது கடன் அந்த மாதிரியான விஷயங்கள். அந்த கம்பெனியில் அவுட்ஸ்டாண்டிங் ஷேராக வந்து 10 crore இருக்குன்னா அந்த கம்பெனியோட புக் வேல்யூ என்ன? டோட்டல் அசெட் மைனஸ் லயபிலிட்டி. ஸோ அசெட் இங்கே எவ்வளோ? 1000 crores மைனஸ் 400 crores ஈக்குவல் டு 600 crores. அப்போனா புக் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுறது? புக் வேல்யூ பர் ஷேரோட ஃபார்முலா புக் வேல்யூ டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஸோ இங்கே புக் வேல்யூ எவ்வளோ? 600 crores. 600 டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பர் ஷேர் 60 அப்படின்ற மாதிரி வரும். எப்படி ஒரு தனிநபர் ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ வச்சு அந்த கம்பெனி வேல்யூவேஷன், அதாவது PE ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது, PE ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்கள் பேங்க்ஸ், NBFCலாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பேங்க்ஸ் ஆர் NBFCக்கு எவ்வளோ புக் வேல்யூ இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சப்போஸ் மணப்புரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 184. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் 2024. அதே கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 148. அந்த ஸ்டாக்கோட PE வந்து பார்த்தீங்கன்னா 6.8. ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு பலருமே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூடாக இருக்குது, அதாவது PE ரேஷியோ மட்டும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க. இதே புக் வேல்யூ பார்க்குறவங்க இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபேர்லி வேல்யூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளில் கர்நாடகா பேங்க் எடுத்துக்கலாம். கர்நாடகா பேங்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 215, புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 288, ஸ்டாக்கோட PE 6.04. இந்த ஒரு ஷேரில் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பர் ஷேர் வந்து கரண்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நான் 215 ரூபாய்க்கு வாங்குறேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ஓவர் த 1 to 2 இயர்ஸில் 288 ரூபா வரையும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டியாக மினிமம் எனக்கு 20-30% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த புக் வேல்யூ பர் ஷேர் நமக்கு சொல்லுது. ஸோ எந்த ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதாவது NBSE அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். மற்ற ஒரு IT கம்பெனி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, எலக்ட்ரானிக் கம்பெனி எடுத்து பார்த்தாலும் சரி, புக் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்பெனியில் புக் வேல்யூ பார்த்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டாக் கூட வாங்க முடியாது. ஸோ புக் வேல்யூலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கம்பெனியோட வர்த்து என்ன அப்படின்றது தான் அந்த புக் வேல்யூ வந்து நமக்கு சொல்லும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு மணப்புரமே, அந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு திவால் ஆயிடுச்சு, அதாவது அந்த கம்பெனி மூடிட்டாங்கன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு அந்த கம்பெனி மூடுறாங்கன்னா புக் வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்கோ அந்த ஒரு ப்ரைஸில் தான் உங்களுக்கு அந்த ஷேரை வந்து விற்று ரிட்டர்னாக வந்து தருவாங்க. அதுவுமே நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஹோல்டராக இருந்தால் கடைசியில் தான் கிடைக்கும். முன்னாடி பாண்ட் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க. பாண்ட் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ரிமைனிங் பணம் இருந்தால் மட்டும் தான் ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் வரும். ஆனால் அந்த பணம் வருது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த புக் வேல்யூ பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் புக் வேல்யூ நல்ல ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்குது. ரெண்டாவது ஸ்டாக்கோட வேல்யூவேஷன். நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கிங் அண்ட் NBFC ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, புக் வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஸோ சப்போஸ் கரண்ட் ப்ரைஸை விட புக் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரண்ட் ப்ரைஸோட புக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ மூலியமாக புக் வேல்யூனா என்ன, புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கின்ற மாதிரி நான் நம்புறேன்.